சாலமோன் எழுதியதானே நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தீய நோக்கம் பாவமாம். போதும். தீய நோக்கம் பாவமாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு இந்த தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கம் அப்போ நமக்குள்ள இருக்கிற தீய நோக்கம், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய காரியங்கள், அதனுடைய சுபாவங்கள், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன செய்யுமா? பாவம். தீய நோக்கம் பாவம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த தீய நோக்கத்தினுடைய பாவத்தினுடைய விளைவுகளை வசனத்தின் மூலமாய் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதெல்லாம் நமக்குள் இருக்குமானால் நாம் அதெல்லாம் சரிப்படுத்தி பரிசுத்த பந்திக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஆமென். வாசிக்கலாம். இந்த தீய நோக்கத்திற்கு முதலாவது எது நம்முடைய சரீரத்தில் பயன்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. தன்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்த ஆயிற்று அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் விபச்சாரம் செய்வதற்கு காரணம் எது? சொல்லுங்களேன். பைபிள் படிச்சுட்டு பிறகு எல்லாம் என்ன பாருங்க. எது உன் இருதயம் இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள கொண்டு போகிற உன் ஆத்துமாவை கொல்லும்படியாக? தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு நம்முடைய சரீரம் எது முதலாவது பயன்படுகிறது? கண். ஆமென். அல்லேலூயா. இந்த கண்ணு தான் பாவத்துக்குள்ள நம்மளுக்கு கொண்டு போகுது. ஆமென். அன்றைக்கு நம்முடைய முன்னாள் பாட்டி ஏவாள், அவங்களுடைய கண்ணு என்ன பார்த்தது? பாட்டி எதை பார்த்தாங்க? நம்மளுக்கு கொள்ளு பாட்டியா எந்த பாட்டின்னு தெரியல, நம்ம எத்தனாவது சந்ததியில் இருக்குன்னு தெரியல, ஆனாலும் அவங்க பாட்டி தான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் பாட்டின்னு ஒத்துக்கிறீங்க? அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க பாட்டிங்க, இன்னும் நான் வயசு ஆயிடுச்சு, என்ன ஏன் ஆயான்னு கூப்பிடுறேன், என்ன ஆண்டின்னு கூப்பிடுன்னு சொல்கிற பாட்டிங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஏவாள் ஆயா அது கோச்சிக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அந்த பாட்டி பார்த்த கண்ணு ஆண்டவர் விலக்கி வைத்ததான அந்த கனியை தான் பார்த்தது. எவ்வளவோ இருக்கு, அதை காட்டிலும் பியூட்டி, அழகான தோட்டத்தில் எல்லாமே இருக்கு. ஆனால் தேவன் விலக்கி வைக்கப்பட்டதான அந்த கனி பார்க்க வைத்தது எது? கண்ணு. கண்ணு பார்த்தோன்னையும் இருதயம் என்ன சொல்றதுன்னா பளபளப்பாய் தோன்றுது. பார்த்தோன்னே என்ன வருது? பளபளப்பாய் தோன்றுது. அடுத்தது நாக்கு சொல்லுது, அது புசித்தா எவ்வளோ இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆமென். இதுக்கெல்லாம் காரணம், இவ்வளோத்துக்கும் வேலை கொடுக்குது எது? கண்ணு தான். இந்த கண்ணு இருக்குது பற்றியா? நான் இந்த கண்ணு வேலை என்னன்னா நம்மளை நிறக்கத்துமே சேர்க்கிற வரையும் அது தூங்காது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தீய நோக்கத்திற்கு முதல் அடிப்படை என்ன? கண்ணு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ பேர் தன் பிள்ளைகளை கண்ணேன்னு கூப்பிடுவாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? எவ்வளோ உறுப்பு இருக்குது, அதை வச்சு கூப்பிட வேண்டியதானே. என் கண்ணு, என் செல்லம் அப்படின்வாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த கண்ணு தான் ஒரு நாளைக்கு உனக்கு இடைஞ்சலும் இடர்லையும் கொண்டு வரும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இங்கே பார்க்கும்போது வசனம் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்க வைக்கிறது கண். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நம்மளை காட்டிலும் அறிவிலும் புத்தியிலும் சிறந்த ஞாபக சக்தி உள்ளவர்கள் யார்? கண் பார்வையற்றவர்கள். கண் பார்வை அற்றவர்கள். உங்களை விட அறிவில் திறமன் உள்ளவர்கள். உங்களை ஒரு ட்ரிப்பு ஒரு தடவை பார்த்துட்டாலுமே அடுத்தது நீங்கள் அவங்க மேலே ஷோல்டரில் கை வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க.
அவ்வளோ அறிவில் நான் எத்தனையோ பார்வை இழந்தவர்களாக நான் செக் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி. ஏன்னா அவங்களுக்குள்ள வீண் சிந்தனை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. எவ்வளோ அழகான பெண் அவங்களுக்கு முன்னாடி நின்னாலும் அவங்களுக்கு அவங்க இருதயம் இச்சிக்கல கொண்டு போகாது, பாவத்தில் கொண்டு போகாது. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவங்க கண்ணு மாம்சத்தின் கண்ணு குருடா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு கண் எது கொடுத்துருக்கிறாருன்னா வேத வசனத்தை வாசிக்கவும் தேவனை நோக்கி பார்க்க தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பிசாசு அதை பார்க்க விடாதபடிக்கு வேற ஒன்றை பார்த்து நம்மளுக்கு ஒரு முத்திரை போடுகிறான். நீ தீய நோக்கத்துக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாவமான வழியில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும், இச்சையோடு பார்க்க வைக்கிறான், இச்சை உண்டாக்குறான். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன வந்துடுது சொல்லுங்களேன்? இப்போ ஏவாள் அதை அந்த கனியை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன வந்துச்சு? இச்சை. அது இச்சிக்கணும், அது புசிக்கணுன்றது அவளுக்குள்ள அந்த போராட்டம் வந்ததுனால தான் அதை என்ன பண்ணிட்டா? கையினால் போய் பறித்து கொண்டாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக சகோதரர்கள், அநேக ஊழியக்காரர்கள், வல்லமையான தேவனால் பயன்படுத்த அநேக ஊழியக்காரர்கள் அந்த இச்சையில் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியாதபடிக்கு என்ன பண்ணுகிறார்கள்? விழுந்து போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, சிம்சோனை விழுந்துட்டான். அவன் விழ வைப்பதற்கு பிசாசு என்னென்ன காரியத்தெல்லாம் கொண்டு வந்து அவன் எல்லாத்தையும் வீழ்த்து தள்ளிடுறான். ஆனால் இவனுடைய பலவீனம் என்ன என்று கண்டுபிடித்து ஒரு அழகான ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பெண்ணை பார்த்திருக்கலாம். ஆனால் பிசாசுடைய தந்திரத்தில் இவனுடைய பலனை இழக்க வைக்கணும், இவன் அவமானப்படணும், இவன் அசிங்கப்படணும், எல்லாருக்கும் முன்னாடி பரிகாசம் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து வருகிறான் சாத்தான். ஆமென். ஆனால் சாத்தானுடைய தந்திரத்தை இவன் அறியாமல் தெளிலால் மடியில் விழுந்து போய்விட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக உன்னுடைய கண் புறாவின் கண்களைப் போல இருந்தாலும் பிசாசானவன் உன் கண்ணை வைத்து தான் பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறான் என்று மறந்து விடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க விட்டுட்டே இருந்தேன். ஜெபிச்சுட்டு கொண்டிருக்கும் போது வரையும் இரவெல்லாம் நான் உட்கார்ந்து பலவீனத்தின் மத்தியிலும் பிரசங்கத்துக்காக ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. நம்பிக்கையோடு தான் நான் தேவ சமூகத்துக்கு வந்தேன். துவக்க ஜபத்தை பண்ணிட்டு மற்றவர்களுக்கு எல்லாரும் ஜெபிக்க சொன்னார். அப்பொழுது ஜெபிக்கும் போது ஒரு சகோதரி ஜெபித்தாங்க, ஆண்டவரே பாவத்தை கண்டித்து என்ன பண்ணுங்க, உணர்த்துங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு நினைவில் கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. யாரோ குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, குத்தப்பட்டு உணரணுன்றதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணும் போது அவங்க கேட்டவங்கன்னா அவனாங்க அந்த பிரசங்கம் கேட்டவங்கன்னா ஆச்சு. அப்போ என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாரு சொல்லுங்களேன்? என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? ஆசீர்வாதத்தை குறித்து பேசியிருப்பாரா? பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலியமா பேசும்போது அங்கே பாவம் செய்து வந்த கூட்டத்தில் ஏதாவது வாங்கின்னு போகலாம், எதனா பெற்றுன்னு போகலான்னு வந்தவங்க மத்தியில் ஆவியானவர் பேசும்போது அவங்க இருதயம் குத்தப்பட்டது. ஆமென். குத்தப்பட்டதோடு அவங்க அப்படி எழுந்து போகல. அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க? குத்தப்பட்டவொன்னு என்ன கேட்டாங்க? ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணன்னு கேட்டாங்களா? சொல்லுங்களேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதுக்கு அடுத்தது நாங்கள் எப்படி வாழ வேண்டும், இது பிறகு நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டு பிறகு பசுத்தமான வாழ்வதற்கு என்ன வழி, அவளும் அந்த வார்த்தைக்குள்ள அடங்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மளோடு ஆவியானவர் பேசுவாராக. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணும் ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இது யார் மேல இது கோபப்பட முடியும்? இது யார் தப்புன்னு சொல்ல முடியும்? உணர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். அந்த வசனத்தை படிச்சிங்க, அந்த வசனத்தை நீங்கள் எப்படி தியானிக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க? மீண்டும் படிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். பாருங்க, உப்பரிகையிலிருந்து கண்டான். இப்போ இவன் எங்க இருந்தா சத்தமா சொல்லுங்களேன். படுக்கையில் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான், கீழே தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ இவன் தூக்கத்தை எழுப்புனது யார்? தேவனா? பிசாசு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் உங்களை பிசாசு தந்திரமாக வழிமாறி கொண்டு போகிறது நீ ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக தான். எப்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த விளக்கத்தினுடைய அர்த்தம் நீங்கள் அநேக விதத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கு உதவாத இந்த களிமண்ணை, இந்த கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். ஆமென். அவன் ஒழுங்காக தூங்கிட்டு தான் இருந்தான். அவன் தூங்கின உடனே திடீர்னு எழுப்பின உடனே பிசாசு இருதயத்தில் போராடிப்பான். மேலே கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, வாக்கிங் போ. இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வீட்டு மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் ஓப்பனில் இருக்கும் பாத்ரூம்லாம், அன்றைக்கெல்லாம் ஓப்பனில் இருக்கும். இப்போல்லாம் அநேக வீடுகளில் இந்த தாவீது பண்ணுறதுனால அநேக வீடுகளில் இப்போ என்ன பண்ணுறாங்க, மேலே மூடிடுறாங்க, க்ளோஸ். ஆமென். அல்லேலூயா. அப்போது இவனை பிசாசானவன் கர்த்தருக்கு விரோதமாக இவன் மாறணும், கர்த்தருக்கு விரோதமாக இவன் மாறணும். இவன் விபச்சாரன்ற பெயரை பெறணும், பிறருடைய மனைவியை இப்படி பண்ணிட்டான்று ஊர் மக்கள் அவனுக்கு சொல்லணும் அப்படின்றது பிசாசுடைய சதி திட்டம். ஆனால் இதை அறியாதனால பிசாசுடைய தந்திரத்தை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவில் இந்த தாவீது தூக்கத்தோடு டக்குன்னு எழுந்துட்டான். டக்குன்னு எழும்பி இவனை கைட் பண்ணி நடத்துறது யாரு? ஏவாளை நடத்தின அதே ஆவிதான் இந்த தாவீதும் தூங்க விடாதபடிக்கு தூக்கத்தை விட்டு எழுப்பி டக்குன்னு. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலேருந்து எழும்பி ஒன்று டீ கடி போனோம், பேப்பர் படிக்கணும், அப்படி போகும்போது திடீர்னு ஒரு விபத்தில் மறைச்சிடுவாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, இப்போதான் நல்லா தூங்கியிருந்தாரு, யார் எழுப்பிவிட்டாலும் தெரியல, திடீர்னு பைக் எடுத்து போனார், எப்போ கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது ஆக்சிடென்ட் ஆகிட்டார் அப்படின்னு. நீ தூக்கத்தில் எழும்பினாலும் கர்த்தர் எழுப்பினாரா பிசாசு எழுப்பினாரா கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். ஆமென். அதே போல் நீங்கள் எழுந்த உடனே நடக்க பிரயாசப்படாதீங்க. அதுதான் நான் தாசையா கூட சொன்னேன். நான் எழுந்த உடனே என்ன பண்ணக்கூடாது, படுக்கிலிருந்து எழுந்த உடனே என்ன பண்ணக்கூடாது, உடனே நடக்க பிரயாசப்படக்கூடாது. ஒரு நிமிஷமாவது நீங்கள் எழும்பி நிற்கணும். இது டாக்டருடைய ஆலோசனை. எழும்பி, ஏனென்றால் தலையிலேருந்து ரத்தம் எங்கே போனோம், காலு போய் திருப்பி ரொட்டெக்ட் ஆகணும். அதனால தான் லோ பிபிலாம் வந்து பொத்துன்னு ஊந்துருது. அவசரம் வேகமாக போகணுன்னு இவங்களை பார்க்கறதுக்கு படுக்கையிலேருந்து இவங்களை பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகிடுது, நாட்கள் ஆகுது. எலும்பு ஒன்றிச்சு அது ஒன்றிச்சுன்னு. ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா, படுக்கையிலேருந்து எழுந்த உடனே வேகமாக போகவே கூடாது. ஒரு நிமிஷமாவது இல்லை 1.5 நிமிஷமாவது நீங்கள் வெயிட் பண்ணி நடக்க பழகி கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. எந்த பாதிப்பு இருக்காது. ஆனால் சாருக்கு வந்து உடனே எழுந்தார், உடனே பிசாசு மேலே போகலாம் அப்படின்னு. ஆமென். இயேசு கிறிஸ்து கூட பிசாசு எங்கே கொண்டு போனா, உப்புரிக்கு கொண்டு போனான். தாவீது தேவனுடைய பிள்ளையை பிசாசு படுக்கிலிருந்து எழுப்பி கொண்டு போனான். எழுப்பி கொண்டு போய் அந்த நேரத்தில் அங்கே மிஸ்ஸஸ்
என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இவன் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தா அந்த அம்மா குளிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. யோசித்து பாருங்க, கரெக்டாக எப்படி லிங்க் பண்ணுறான் பாருங்க. உன்னை விபச்சாரன்னு சொல்லி ஒரு முத்திரை போடுவதற்காக, பிறருடைய மனைவி மேலே இச்சை உண்டாக்குவதற்காக, அதை அழைத்து வந்து அதை கர்ப்பமாக்கும்படியாக, இப்படிப்பட்டதான ஒரு கொலைக்காரனாய் மாறும்படியாக, அவன் புருஷனை காலி பண்ணுவதற்காக, இதுக்கெல்லாம் காரணம் யார் என்றால் சாத்தான். ஆனால் அவன் பெயர் வரல, பாதிக்கப்பட்டதான தாவீது பேர் தான் இங்கு வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யார் எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்கே கூப்பிட்டாலும் உடனே ஓடிடாதீங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு நியூஸ் பார்க்குறேன். 2 குழந்தைங்க நடந்து வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதில் ஒரு லேடியும் ஒரு 3 ஜென்ஸ் இருக்கிறாங்க. அந்த 2 சின்ன பிள்ளைங்க டக்குன்னு அக்காவை கடத்திட்டாங்க. ஏதோ ஒன்று கொடுத்து சொல்லிகிட்டே பேசிட்டு இருக்கும்போது தம்பி விட்டுட்டு அக்காவை கத்தி தூக்கிட்டாங்க. உடனே அந்த தம்பி அழுகுறான் குழந்தை. அங்கே சுற்றுப்பட்டதுக்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. கார் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடுச்சு. இது நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. கேமரா பதிவாயிருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த கடத்தின்னு போனதான அந்த நபர் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். உங்கள் பிள்ளை நான் தான் கடத்தின்னு போயிருக்கிறேன், 10 லட்ச ரூபா கொடுத்தாதான் உன் பிள்ளையை விடுவேன்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுபோல தான் பிசாசு நம்மளையும் கடத்திட்டு போகிறது ரெடியாக இருக்கிறான். நீங்கள் எங்கே போனாலும் ஜெபிச்சுட்டு கர்த்தர் அனுமதித்தால் தான் நீ போக வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு செடின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மேலே ஏகப்பட்ட செடி வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் சுற்றி எந்த பாத்ரூமும் கிடையாது நீங்கள் நினைக்கிற போலலாம். ஆனாலும் கிட்டத்தட்ட நான் மேலே போய் 1 வாரம் ஆச்சு. சில செடியில் தண்ணி அப்படியே நிற்கும், வேறு அழுகி போயிடும், உண்மைதான். ஆனால் நான் ஹார்ட் பேஷண்ட்டு, படி ஏறக்கூடாதுன்றது டாக்டருடைய ஆலோசனை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் நான் மேலே போவேன், இல்லை விட்டால் போக மாட்டேன். அது செடி போனாலும் போகட்டும், அது இருந்தால் இருக்கட்டும். என்னை செடியை ஆசை காட்டி மேலே கொண்டு போகிறது பிசாசுக்கு தெரியும். நான் செடி பிரியின்னு அவனுக்கு ரொம்ப தெரியும். ஆமென். ஒரு செடி பார்த்தா நான் விட மாட்டேன், அது மேலே ரொம்ப அக்கறை காட்டுவேன், அதோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் என்னோடு ஒரு 3 நாளாக போராடிக்கிட்டே இருக்குது. மேலே செடியில் தண்ணியில் அப்படி நிற்கும் போது ஓட்டையாவது போட்டு விட்றதானே, அது ஓட்ட போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் செடியில் என்ன இருக்கும், தண்ணி அப்படி நிற்கும். தண்ணி தேவை தான், தண்ணி நின்னா செடினாகும், அழுகி போயிடும். ஆனாலும் பிசாசு நம்மளை சில நேரத்தில் தந்திரத்தை கொண்டு போவான். சப்போஸ் நான் மேலே போகும்போது என் ஹார்ட் பீட்டை நிற்கலாம், மூச்சு திணறலாம், ஏதோ நடக்குது, நான் மேலே என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் நேரத்தில் சொல்லுவாங்க, இவரு தான் நெஞ்சு வலி வரன்னு தெரியுமே, இவர் எதுக்கு மேலே போகணும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஒழுங்காக வீட்டிலேயாவது இருந்திருக்கலாமே சார், அப்படி வீட்டில் இருந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கி இருந்திருக்கலாம். ஆனால் தூக்கத்தை எழுப்பி வச்சு கொண்டு போய் அவனை ஒரு குற்றவாளியாக மாற்றினதுக்கு அப்படி கண்ணு தான். கண்ணு பார்த்த உடனே அந்த லேடி மேலே அவனுக்கு என்ன வந்துச்சு? இச்சை. இச்சையோடு விடலை, அந்த லேடி அழைச்சிட்டு வான்னு சொல்கிறான். அந்த சம்பவம் வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, தீய நோக்கம் இன்றைக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய வல்லமை தீய நோக்கம் என்ற கண்ணுக்குள் இருக்கிறதை மறந்துடாதீங்க. நம்முடைய கண்கள் எப்பொழுதும் களிக்கும் போட்டிருக்க வேண்டும், குதிரைக்கு போடுற போல களிக்கும் போட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். இன்றைக்கு மொபைலில் நீங்கள் அநேக காரியங்களை நீ உப்புரிகளை ஏறி போய் பார்க்க தேவையில்ல, மொபைலில் பார்த்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக நீ விபச்சாரம் பண்ணியாச்சின்னு பைபிள் சொல்லுது. அதை நீ பார்த்துட்டியானா அதுக்கு அடுத்தது செயல்பாடுக்குள்ளே பிசாசு ஒன்று கொண்டு போவான். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. நீ மறைமுகமாக பெட்ரூமில் பார்த்தாலும் உன்னுடைய சரீரத்தில் உணர்வு வந்து பார்த்ததை செயல்படுத்துவதற்கு சரீரம் ஆயத்தமாக இருக்கும். ஆமென். சரீரத்தில் உணர்வுன்னு ஒன்று இருக்குது, உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உணர்வு தூண்டி விட்ட உடனே என்ன உண்டாகும்? உணர்ச்சி உண்டாகும். இந்த உணர்ச்சி நல்லது கெட்டது எந்த முறையும் தெரியாது, எந்த முறையும் பார்க்காது, செயல்படுவதில் தீவிரிக்கும். என்ன பண்ணும்? செயல்படுவதில்
தீவி இருக்கும், முறத்தறியாதபடிக்கு செயல்படுத்தும். நீ எப்படியாவது அந்த பாவத்தில் நீ விழ வேண்டும், நீ பாவம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு விரோதமா நீ மாற வேண்டும், தேவ சமூகத்திலிருந்து விலக வேண்டும், உன்னுடைய அபிஷேகத்தை நீ இழக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த கிருபையை நீ போக்கடிக்க வேண்டும். அதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒன்னே ஒன்று கண்ணு மாத்திரம்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழுகு எவ்வளவுதான் உயரத்தில் உன்னதத்து நேராய் பறந்தாலும், கழுகுடைய கண்ணு சின்னதாக இருந்தாலும், எத்தனையோ கிலோமீட்டர் உயரத்தில் அது பறந்தாலும், பிணம் எங்கே இருக்கோ அங்கே கழுகு வரும். தாவீது எவ்வளவுதான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் உன்னதத்துக்கு நேராய் பறந்து போனாலும், உன்னதத்தினை நோக்கி அவன் பயணம் செய்தாலும், அவருடைய கண்ணு எங்கே பார்த்தது? பாத்ரூமில் இருக்கிற ஒரு லேடியுடைய நிர்வாணத்தை பார்க்க வைத்தது. தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பயணத்தை தடுப்பதற்கு சாத்தான் சின்ன ஆயுதத்தை பயன்படுத்துவான் என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது. உன் பரிசுத்தத்தை விட்டு வழி மாறுவதற்கு வேற யாருமே தேவையில்லை, உன் கண்ணு மாத்திரம் போதும். இந்த பந்தியில் உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை கேட்டு அப்படி விட்டு விடாதபடிக்கு உன்னுடைய இள வயதில் ரட்சிக்கப்பட்ட பிறகு, திருமணமான பிறகு நீ கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா என்பதை உன்னை ஆராய்ந்து பார்த்து, நீ வெளிப்புறமாய் சத்தமாக நீ அறிக்கெடுத்தவில்ல, வசனத்தை கேட்கும் போதே நீ குத்தப்பட்டு அறிக்கை பண்ணு. பசுத்த பந்தியில் உட்காருவதற்கு நீ ஆயத்தமாக. பிசாசு உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பி கொண்டு போனது உண்மைதான். ஆனால் அவன் பார்த்துட்டான், தெரியாம பார்த்துட்டான். என்ன பண்ணியிருக்கணும்? அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவன் ஒன்னே உள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார். நல்லா தெரிஞ்சுங்களவங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பாவத்தை பார்க்குற அப்படின்னா ஆவியானவர் உன்னை உணர்த்துவார். இது உணர்த்தின உடனே முழங்கால் போட்டு மனம் கசந்து மனஸ்தாப்பட்டு, ஆண்டவரே நான் தெரியாமல் பார்த்துட்டேன், ஏன் தான் மேலே போன எனக்கு தெரியல, எதனால் போன எனக்கு தெரியல, ஆனாலும் என்னை இந்த ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. பார்த்துருந்தால், அந்த அறிக்கை பண்ணியிருந்தால் அந்த பெண்ணை அழைச்சிருக்க மாட்டான். அவங்க வீட்டுக்காரனுக்கு இப்படிப்பட்ட சம்பவத்தை நேர்ந்திருக்காது. காரணம் என்ன? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் உனக்கு மட்டும்தான் தெரியும், அது தேவனுக்கும் தெரியும். ஆனால் பிசாசுடைய தந்திரத்தை ஆண்டவருக்கு தெரியும். நீ அறிக்கிடுகிறாயா, இல்லை அந்த பாவத்துக்கு நீ துணை போகிறாயா, ஒத்து போகிறாயா என்று ஆண்டவர் கவனிப்பார். தெரியாம பார்த்தது உண்மைதான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அப்படியே அந்த சோத்து ஓரமாக அப்படியே நடந்து போயிருப்பான். பாத்ரூம் ஓப்பன், அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மேலே இவனுக்கு ஒரு இச்சை வந்துடுச்சு. ஆனால் அந்த இச்சையை ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்து அதை அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அதிலேருந்து வெளியே வந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த தீய நோக்கம் நமக்குள்ளே மறைந்திருக்கிறதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி எத்தனையோ பசுத்துவான்களுக்குள்ள இந்த தீய நோக்கெல்லாம் பிசாசு வச்சு தன் ஊழியத்தை உடைத்து கிருபையை போக்கடிச்சு கர்த்தர் கடந்து வந்த பாதைகளை மறந்து, கர்த்தர் பயன்படுத்தினதான அதை மறந்து, கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசத்தில் மறந்து, இன்றைக்கி இந்த தீய நோக்கம் என்ற சின்ன அற்பமான காரியத்துக்கு, அலட்சியமான காரியத்துக்கு, மாயைக்கு மனது சஞ்சலத்தை கொண்டு வருகிற இந்த இன்பத்திற்கு தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போன அநேக ஊழியர்கள் உண்டு, அநேக ஊழியர்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் உன் கண்ணு உடன்படிக்கை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்துவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமுண்டாகட்டும். 5வது வசனம் பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து கர்ப்பவாதியா என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். ஆள் அனுப்பினாள். இப்போ ஒரு வாரிசு உண்டாயிடுச்சு. இது தேவையா?
யோசித்து பாருங்க. இன்னைக்கு அநேக சபைகளில் இப்படி தான் கள்ள தொடர்பு இருக்கு. அநேக சபைகளில் கள்ள தொடர்பு இருக்கு. நம்ம சபையிலும் அது அப்படிப்பட்ட ஆவிகளாக இருந்தது. ஆனால் அவ்வப்பொழுது அது களை எடுத்து கொண்டே இருக்கிறோம். இது மாம்சத்துக்குள்ளேருந்து போராடுகிற ஆவி. அதுக்கு வயசு வரம்பு தேவை கிடையாது, பெரியவங்க சின்னவங்க தேவை கிடையாது. பாவத்திற்கு உறவு பார்க்காது, தேவன் இருக்கிறார் என்று பயம் இருக்காது. கர்த்தர் நம்மளை எங்கெந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறான் அந்த உணர்வை பிசாசு மறக்க வைத்திருவான். கர்த்தர் நம்மளை பார்க்கிறான்ன்றதை மறக்க வைத்திருவான். அவனுடைய நோக்கம் எல்லாம் உணர்வையும் உணர்ச்சியும் தூண்டிவிட்டு நீ செயல்படுத்துகிற வரையும் உன்னை விடமாட்டான். நீ செயல்பட்ட பிறகு அவன் உன்னை விட்டு போயிடுவான். அது பிறகு நீ கரப்பட்டாச்சு, அவ்வளோதான், அவ்வளோதான். இனி நீ என்ன பண்ண போற? ஒரு ரவுண்ட்ஸ் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுன்னா லாஸ்ட் அவன் என்னவா மாறிடுவான்? குடிக்காரனா மாறிடுவான். தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, நீ சின்ன சின்ன இச்சையை கண்ணினால் நீ பார்க்கிற இச்சை உன்னை கடைசியா விபச்சாரம் என்று கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதை மறந்து விடாதே, மறந்து விடாதே. நீ எவ்வளவுதான் உயரத்தில் போனாலும் உன் கண்ணு புறாவின் கண்ணா இருக்க வேண்டுமா? கண்ணை புறா ரொம்ப உயரத்துக்கு பறக்காது, ஒரு மீடியம் லெவலில் புறா பறக்கும். ஆனால் உயரத்தில் பறக்கக்கூடிய அனுபவம் கழுகுக்கு மாத்திரம்தான். ஆனால் கழுகு கண்ணு பார்த்தீங்கன்னா உயரத்தில் பறந்தாலும் அது கண்ணெல்லாம் கீழே தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மேலே நோக்கி போகிறவர்கள், உன்னுடைய பார்வை மேலே இருக்க வேண்டுமான கண்ண கீழே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ கீழே பாப்பாயானால் நீ உன்னுடைய அபிஷேகத்திலிருந்து கிருபையிலிருந்து நீ விழுந்து போகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு என்றது மறந்து விடாத. இந்த பிரசங்க இங்கே வந்த பிறகுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தான். நான் படிக்காதவன் தான், ஆவியானவர் என்னோட இல்லை தான், அபிஷேகம் என்கிட்ட இல்லை தான், ஆனால் அவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? கண்டித்து உணர்த்துகிறது அவருடைய வேலை. தன்னுடைய சபையை பசுத்தமாக நடத்துனது அவருடைய வேலை. என் மேல் ஆவியானவர் இருக்கிறாரா இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்ச போது எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, வெளியே போனவங்க பாஸ்டருக்கு இப்பெல்லாம் அபிஷேகம் கிடையாது. அன்னையிலேருந்து இன்னை வரையும் என் காதில் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். அந்த அபிஷேகங்களை தான் சபையை கண்டிப்பாக நடத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவியாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் பரிசுத்தத்தை குறித்து நீதியும் குறித்து கண்டித்து போதிக்கிறேன். வெளியே போனவர்களும் சொல்லுவாங்க, உள்ளுக்கு வந்துடும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமென். ஒரு நாள் அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த ஆட்சி நல்லா ஓடும். ஆமென். அல்லேலூயா. என்னை எந்த அளவுக்கு என்னை குற்றப்படுத்தி குற்றவாளியாக நிறுத்துகிறாங்களோ ஆண்டுக்கு முன்னாடி அப்போ தான் நான் சரிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். பாவம் செய்வதற்கு முதல் காரணம் கண் என்பதை நாம் மறந்துடவே கூடாது. கண்ணு பார்த்த உடனே ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்து உன் கண்களில் கை வச்சு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இந்த கண்ணை பசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைனா ஆண்டுடைய வருகையில் உன் கண் குருடாக இருக்கும், நீ அவரை தரிசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உன் கண்ணு நல்லா இருக்கலாம், ஆவியின் கண் குருடாக இருக்கும், நீ பார்க்கவே முடியாது. பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை பிசாசு உன்னை பார்க்க வைத்தது உண்மைதான், உன்னை எழுப்பி கொண்டு போனது உண்மைதான், நீ உப்பரிக்கு போனது உண்மைதான், நிறுவனத்தை பார்த்தது உண்மைதான். ஆனாலும் இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ மனஸ்தாப்படுகிறாயா என்று கர்த்தர் கவனிக்கிறார். இவன் மனஸ்தாப்படவில்லை, இவன் மனஸ்தாப்படவில்லை, அதை அடைந்தே ஆக வேண்டும் என்று தனக்குள்ள துணிச்சலை தைரியத்தையும் தன் மாம்சத்திற்கு பலத்தையும் மாம்ச விரும்புகிறபடி செயல்படும் என்று சொல்லி அவன் நினைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் 6:25. உன் இருதயத்திலே அவள் அழகு இச்சியாதே. உன் இருதயத்தில் அவளுடைய அழகு என்ன பண்ணாத, இச்சிக்காத. அவங்கவுங்களுக்கு தேவன் அழகு கொடுத்துருந்தா அது அவங்களோடு போகட்டும். இந்த அழகு நிமித்தமாக தான் ஒருத்தருக்கு பிரச்சனையே வந்தது. யார் அவர்? யோசேப்புக்கு வந்தது. அவனை போல ஒரு அழகு உள்ளவன் கிடையாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அவன் வயதில் சிறியவன், அடிபிதனுக்கு விற்கப்பட்டவன், வீட்டுக்கு வேலைக்காரனாக வந்திருக்கிறவன். அந்த வீட்டு எஜமான் உடைய மனைவிக்கு அவள் புத்தியினம் எங்கே போயிடுச்சு? தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணும்படியாக தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி, தன் வயதில் பார்க்கும்போது அவன் தம்பியாக இருக்கலாம், இளையவனாக இருக்கலாம், அதெல்லாம் மறந்து அவருடைய கண்ணு எதை இச்சுது? எதை இச்சிச்சு? அழகு. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. அழகு மாயை கொண்டு வரும், மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வரும். இந்த யோசேப்பு அழகுள்ளவன். அப்போ அவள் எப்படி எதிர்பார்த்தா சொல்லுங்க? அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன? யாராவது அழகாக வருவானா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்துருப்பான். நான் யோசிக்கிறேன், எத்தனையோ வேலைக்காரன் வந்திருப்பான், எத்தனையோ வேலைக்காரன் அழகலாமல் வந்திருப்பான், நல்லா படிச்சிருப்பான், திறமைசாலியாக இருப்பான். ஆனால் அவள் எதிர்பார்க்கிறது திறமை கிடையாது. அவள் விரும்புகிறது அறிவோ வேலை செய்கிறதுலையே கவனமும் தேவை கிடையாது. அவளுடைய சரீரம் எதிர்பார்க்கிறது என்னென்னா, வீட்டுக்கு நல்ல ஒரு அழகான வருவானான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது தான் உடனே இவளுக்கு உதவி செய்ய பிசாசு ரெடியாக இருக்கிறான். பிசாசு என்ன பண்ணுறான்? ரெடியாக இருக்கிறான். பிசாசு எங்கே போய் நிற்கிறான் தெரியுமா? சகோதரன் கொண்டு போய் அந்த பாழடைஞ்சு போன அந்த கணத்தில், அந்த குழியில் தள்ளும் போது பிசாசு அங்கே ரெடியாக நிற்கிறான். எதுக்கு நிற்கிறான் தெரியுமா? எதுக்கு நிற்கிறான்? ஹலோ, பிசாசு எதுக்கு நிற்கிறான்? யோசேப்பை கை பிடிச்சி தூக்கிறதுக்கா? நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்குன்னு சொல்கிறதுக்கா? இல்லை இல்லை, உன்னை ஒருத்த வாங்கிறதுக்கு வந்துன்னுக்கிறான். அதுவரை நீ எங்கே இரு? குழியிலே இரு. அவன் பொண்டாட்டிக்கு அழகான ஒருத்தன் தேவை, அதனால் ஒருத்தன் வரான் இப்போ துட்டு கொடுத்து வாங்கிறதுக்குன்னு. அங்கே ஒருத்தனை வெயிட் பண்ணி வச்சுன்னுக்கிறான். கரெக்டாக வந்தான், பேரம் பேசுகிறான். 20 வெள்ளி காசை கொடுத்து என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டு எங்கே கொண்டு போகிறான்? வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். எதை மட்டும் ஒதுக்கிட்டான்? மனைவி மட்டும் தான் அவன் ஒதுக்குனான். ஆனால் பிசாசு சொல்லுது, இதெல்லாம் விட்டுறான், மனைவி மட்டும் எடுத்துக்கிடா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாவத்துக்கும் விலகி ஓடினான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசு, இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த பிசாசு தான் தாவீதையும் படுக்கிலிருந்து எழுப்பி உப்பரிக்கு கொண்டு போன அதே பிசாசு தான். 2 பேருமே தேவ மனுஷன்தான். ஆனால் உப்பரியில் போனவன் மாட்டிக்கினா, வீட்டுக்கு வேலை செய்ய போனவன் ஓடினா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப பேர் புரியல. 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளைங்க தான். தூக்கத்திலேருந்து எழுப்பி கூட்டின்னு போனது பிசாசு தான். குழியிலேருந்து எழுப்பி வீட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? பிசாசு. நன்றாக கவனித்து கொள்ளுங்க. ஆனால் இவனோ ஓடினான் பாவத்துக்கு. அவனோ பாவத்தில் கட்டப்பட்டான். அப்போது அவனுக்குள்ள அந்த பாவத்துக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தாவீது தூங்கியிருந்தா கூட அவன் சிந்தனை என்ன இருக்குது? தீய நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் இருக்குது?
தீய நோக்கத்தோடு படுத்தினே இருப்பான். அநேக இச்சைகளை பார்த்துட்டு, அநேக காரியங்களை பார்த்துட்டு, அநேக அழகான பெண்களை பார்த்துட்டு இவன் தூக்கத்திலேயே என்ன பண்ணியிருப்பான், கனவு கண்டினே இருப்பான். இந்த கனவு காணும்போது சாத்தான் வந்தான், தட்டி எழுப்புனா, ஏன்னா நீ கவலைப்படுற, நான் கூட்டிட்டு போறேன், என்ன ஃபாலோ பண்றான்னு. எங்க கொண்டு போயிட்டான், உப்பரிகளை கொண்டு போயிட்டான். இவனுக்கு அந்த இச்சையில போராட்டம் இருக்கு, தீய நோக்கம் அவனுக்குள்ள இருக்கு. அதனால அவனுக்கு சாப்பாடு போட, அவனுக்கு தீனி போட, அந்த மாம்ச இச்சைக்கு தீனி தேவைப்படுது. இப்போ அதுக்காக, அந்த இன்பத்துக்காக எங்க கொண்டு போயிட்டான், உப்புரிகளை கொண்டு போகிறான். பரிசுத்தத்தை விட்டு விலகுவதற்காக இந்த யோசேப்பையும் தகப்பன் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரான். அண்ணன்களை பகைக்க வைக்கிறான், குழியில் போட வைக்கிறான், அங்கே 20 வெள்ளி காசுக்கு காசு கொடுத்து வாங்க வைக்கிறான். இதெல்லாம் காரணம் என்னன்னா, இவன் பாவம் செய்ய வேண்டும். யோசேப்பு இயேசு கிறிஸ்துடைய நிழலாட்டமாய் காணப்படுகிற அந்த யோசேப்பை பிசாசு கொண்டு வருவான். உன்னையும் சில இடத்துல நல்ல வேலை கிடைக்கிற போல ஒன்று கொண்டு போவான். அந்த வேலை செய்கிற இடத்துல அழகான ஒரு பெண்மணி அங்கே வச்சிருப்பான், ஸ்டாஃபா. அநேக முதலாளியுடைய மனைவி அங்கே வரலாம், அநேக பெண்கள் வேலை செய்ய வரலாம், அநேக கல்லூரியில் அநேக ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீ தாவீது போல மாட்டிக்கொள்ளாத, யோசேப்பு போல விலகி ஓட கற்றுக்கொள். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, மண்ணு சாப்பிட்றது மனுஷன் சாப்பிட்டு போகட்டும்னு நினைப்பாயானால் ஒரு நாள் உன்னை மண்ணு சாப்பிடாது, ஆக்கினிக்குள்ள அங்கே புழு உன்னை சாப்பிட்டு கொண்டு இருக்கும், மறந்து விடாதே. சத்தியத்திற்கு செவி கொடுத்தால், இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கவனிச்சிங்களா? இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்களா? 4 பேர் அறிக்கை பண்ணாங்களே, என்ன ஸ்டேட்மெண்ட்? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கின, கவனிச்சிங்களா? சொல்லுங்களா பாப்பா, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா சமீபத்தில் ஒரு குடும்பத்தை நிறுத்தினேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, ரெக்கார்டிங்கில் வச்சுருக்கிறேன், ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இது போல் பிரச்சனை வந்தால் சபை விட்டு நிறுத்துன்னு சொல்லியிருந்தேன்னா நான் எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இது போல் பிரச்சனை வரும்போது சபை விட்டு நிறுத்துவேன்னு என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டாங்க. தப்பு தான் நான் நினச்சிக்கிறேன். அதனால தான் இப்போ சொன்னேன், சபையுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனால் சபை விட்டு நீக்கப்படுவா என்று வீடியோ கேமராவில் பதிவாயிருக்கு. அதனால தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். சுய நினைவோடு இருக்கும்போது சபையுடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழ்ப்படிந்தால் உள்ளே இருக்கலாம், ஒழுங்கினமாக மாறிட்ட மீறினால் சபையை விட்டு நீக்கப்படுவா என்றது அங்கே தெளிவாக சொல்லியாச்சு. யாருக்கு முன்னாடி? விசுவாசிகளுக்கு முன்னாடி, பிதா குமார் பசுத்தாவே தேவதூதருக்கு முன்னாடி, ஊழியர்களுக்கு முன்னாடி இதை அறிக்கை பண்ணுகிறேன். இனி ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் வரும். ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு சோறு பதம் பார்த்துட்டா மீதியெல்லாம் நான் கவனமாக தானே இருக்கணும். அந்த ஒரு கேள்வி அவங்க எழுப்புனதுனால தானே. ரொம்ப டீப்பாலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் நிலைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. உன்னை தூக்கத்திலேருந்து எழுப்பியும் கொண்டு போவான், சபையிலேருந்தையும் உன்னை வெளியே கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு முடியும். நீ ஆண்டுக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டுக்காக நீ வாழணும், நீ விரும்பி உள்ளே வந்தது நல்லது தான். ஆனாலும் நீ எப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆளுன்னு சொல்லி நீ நல்ல வழியில் நடப்பதற்கு உன்னை வழிகாட்டுகிற ஒரு ஆவியானவருக்குள்ளே இருக்கிறார். இவன் வீட்டில் எழுந்து படிக்கட்டில் போகிற வரையிலும் ஆவியானவரோடு பேசியிருந்திருப்பார். ஆனால் இவனும் என்ன பண்ணுறல? எபிரேயர் 12:25 படிங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? நீ தப்பி பரலோகத்துக்கு போக முடியாது.
நீ டைரக்டா பசுத்தாவினை நீ பார்க்க முடியாது, டைரக்டா நீ பிதாவை பார்க்க முடியாது, நீ டைரக்டா இயேசுவை பார்க்க முடியாது. இவர்கள் யார் மூலியமா பேசணும்? பூமியில மனுஷன் மூலியமா பசுத்தாவின் பேசுவாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப தாவீது பூமியில தானே இருந்தா, அப்ப ஆவியானவர் பேசியிருக்க மாட்டாரா? பேசியிருப்பாரு. அவனும் என்ன பண்ணல, அந்த அந்த தீய நோக்கத்தோடு போனதான் ஓடுறானா கண்ட. ஆவியானவருக்கு அவன் என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. எப்படி தப்பிப்பான்? மாட்டிக்கினால இப்போ அந்த இச்சையில மாட்டினானா? மாட்டலையா? மாட்டிக்கினா. ஆனா யோசேப்புக்கும் வாய்ப்பு கிடைச்சது. யோசேப்பு உப்பரிக்குள்ள போகல, வீட்டுக்குள்ள இருக்கிறான், யாருமே இல்லை. சரியான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்சது. தேவனுடைய நாம மையமுண்டாகட்டும். புருஷன் எப்போ வருவான்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று உணர்வு யோசேப்புக்குள்ள இருக்குது. ஆவியானவர் அவன் இளைஞனா இருந்தாலும் வாலிபனா இருந்தாலும் இந்த அழகுனால நான் விழுந்து போக கூடாது என்று அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ பயப்படுவாயானால் கர்த்தர் உன்னை போதித்து நடத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையை நாம் என்ன பண்ணக்கூடாது? விலகி போகக்கூடாது. பூமியிலே பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் வானத்திலிருந்து பேசுகிறேன், நான் வானத்திலிருந்து பேசுகிறேன். எங்கேருந்து பேசுகிறேன்? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அப்போ பூமியில் 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் பேசுறது யாரு? ஆவியானவர். அப்போ தேவனுடைய நாம நேற்று ஏன் துர்க்குணத்தை குறித்து பேசினாரு, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இது பேசினுக்கிறாரு? நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் போய் டைரி எடுத்து பாருங்க. இந்த இடையில இந்த 1 மாசமா ஆண்டவர் என்ன குறித்து பேசி கொண்டிருக்கிறாரு, எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறாரு, என்ன தலைப்பில் பேசி கொண்டிருக்கிறாரு, நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. அத்தனை பாவத்தை குறித்து தான் இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாப்பா? எத்தனை பேர் டைரி நோட் பண்ணி வச்சுருக்கிறீங்க? என்ன போட்டிருக்கு அதில்? எதனா பிளஸிங் குறித்து பேசியிருக்கிறேன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து பேசியிருக்கிறேன்னா, மரணத்துக்கே உதவாய் கொண்டு போகிற கொடிய பாவங்கள் தலைப்பிட போட்டு தான் பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நேற்று துர்க்குணத்தை குறித்து பிசாசு நம்மளுக்குள்ள கொண்டு வருகிற அந்த புளித்த மாவு, ஆவியானவர் அந்த புளித்த மாவு துர்க்குணத்திலிருந்து, பொல்லாங்கிலிருந்து, வேசித்தன விபச்சாரத்திலிருந்து அதனுடைய செயல்பாடுகளை விவரித்து நம்மளுக்கு பேசினார். அதனால தான் நைட்டு 10 ஆயிடுச்சு. இதனால தான் மணி இன்னைக்கு 2:10 ஆயிடுச்சு. அதனால் நைட்டு 10, இதனால 2:10. ஆமென். எப்போது ஞானசன தொட்டில் இறங்கணும்னு தெரியாது. குளிர்து பாஸ்டர், மழை பெஞ்சினது பாஸ்டர், கிளைமேட்டு மாறுது பாஸ்டர். உங்களை காட்டி நீ முழுகி டக்குன்னு இருந்து ஓட போகிற. நீ உள்ளே வரதுக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு போனோம். 4 பேர் ஏறி போன பிறகு கடைசியாக நான் தான் வரணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் அன்னைக்கு நெருப்பில் சாத்ராக் மேஷாக் ஆபத்தின கூட இருந்தவர் இந்த தண்ணிலையும் என்ன கூடவே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம், பாவத்தை கண்டித்து பேசுறதுக்கு ஆவியானவருக்கு முழு நேரத்தை நான் கொடுத்து தான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு தண்ணி கூட குடிக்காம நேரம் ஃபாஸ்டிங் கூட வந்து தான் நிற்கிறேன். இங்கே வந்து குடிச்சுத்தான், வீட்டிலேருந்து எதுவுமே இல்லை. ப்ரஷ் பண்ண, குளித்தேன், ட்ரெஸ் பண்ண, ஜபிச்சேன், ஓடியாந்தேன். ஆண்டவரே பிரசங்கம் இதுவரையும் எடுக்கலையே, என்ன தலைப்பில் கொடுக்க போகிறீங்க? ரொம்ப ஜெபிக்கிறவங்களை கவனிச்சினே இருப்பேன். ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க விட்டுட்டு கவனிச்சினே இருப்பேன். யாராவது ஒரு வார்த்தை டக்குன்னு ஆண்டவர் வாயில் வச்சுட்டான்னு வச்சுக்க, அந்த வார்த்தையை அப்படி பிடிச்சி வசனத்தை தேடி எடுத்துருவேன். ஆமென், அல்லேலூயா. பாவத்தை கண்டித்து உணர்த்துங்க. எங்கள் ஊழியக்காரோடன்னு சொல்லிட்டாங்கல்ல. இந்த ஊழியக்கார் எங்கேருந்து பேசுகிறாரு? இந்த ஊழியக்கார் எங்கேருந்து பேசுகிறாரு? பூமியிலேருந்து பேசுகிறாரு. நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொன்னால் இந்த வசனத்தின் முடிவில் நீங்கள் எங்கே போய் சேர பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஆமென். நான் பயமுறுத்துக்காக பேசலை, பைபிள் எழுதி வச்சுக்க தான் பேசுகிறேன். உங்களை பயமுறுத்தி எனக்கு என்ன ஆகுது? நீங்கள் பயப்படுறதுக்கு தான் இது எழுதி வச்சுக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம், கீழ்ப்படியலைன்னா நீ தப்பித்து போக முடியாத பைபிள் தெளிவாக சொல்லுது. ஒருவேளை நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, மக்கு, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, களிமண்ணு நீ நினைக்கலாம். செவி கொடுத்தால் நீ தப்பி வைக்கலாம், செவி கொடுக்கலைன்னா நீ தப்பி போக முடியாதுன்றது அங்கே கேள்விக்குறியோட போட்டிருக்கு.
பூமியில். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அவர்களை என்ன பண்ணுவாங்களாம்? பட்டயத்தினாலே இரையை ஆக்குவார்கள், கொலை செய்யப்படுவார்கள், வெட்டப்படுவார்கள். பூமியில் பேசுகிற மனுஷன் மூலிமா ஆவியானவர் பேசும்போது செவி கொடுங்க. பிழையாமோடு பூமியில் தான் கழுது பேசுச்சு, அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. வளர்த்த கழுதை அவனுக்கு எவ்வளோ உதவியாக இருந்த கழுதி அவனால் அவன் கோபத்தில் என்ன பண்ணிட்டான்? அடிக்கிறான். உனக்குன்னா தெரியும், நான் சொல்கிறது செய்யின்னு அடிக்கிறான். ஆனால் அந்த கழுது அப்படி நிற்குது, போகலை. தேவதூதன் நிற்குது, கழுதி தெரியுது. 5 அறிவு ஒரு கழுதிக்கு தெரியுது, 6 அறிவு ஒரு மனுஷனுக்கு தெரியல. அது போக மாட்டுது. ஆனால் தாவீது போகிறான், உப்பரிக்கு போகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே போனாலும் நீ கவனத்தில் இருக்க வேண்டும். நயங்காட்டுவான் பிசாசு. நீ சகோதரியாக தான் பழகலாம், பேசலாம், அண்ணனாக தான் பேசலாம், போகிற வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், அப்பாவாக நீ நினைக்கலாம், பிள்ளையாக நினைக்கலாம், பொண்ணாக நினைக்கலாம். நான் பெத்த பொண்ணுன்னு தான் சொல்லுவான். ஆனால் எந்த நேரத்தில் பிசாசு உன்னை மாற்றுவானும் தெரியாது, அவனை மாற்றுவானும் தெரியாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால தான் சபையில் இவ்வளோ கண்டிஷனில் கட்டுப்பாட்டுக்குள்ளே நடத்துகிறேன். இவ்வளோ கண்டிஷன் கட்டுப்பாட்டு நடத்தும் போது உள்ள வர வேண்டிய தசமாகலாம் வெளியே போயிடுது. உள்ள வர வேண்டிய தசமாகலாம் வெளியே போயிடுது. ஒவ்வொரு மாதம் எவ்வளோ தசமாக வெளியே போகுது தெரியுமா? தோத்திரம் பண்ணி வாங்க தெரியாத ஊழியக்காரனாக இருக்கிறான். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். பணம் பாதாளத்தை தான் கொண்டு போவோம், பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆமென். பாதாளத்துக்கு கொண்டு போகிற பணம் நமக்கு தேவையே கிடையாது. இன்றைக்கி வரை இந்த ஊழியத்தை கண்ணியமாக கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு ஒரு நாளும் தோண போகவும் கூடாது, பாவத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அறியாமலேயே சில நேரத்தில் பிசாசு தந்திரமாக கிரியை செய்வான். ரொம்ப ஜாக்கிரதாய், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. விலையேற பெற்ற அபிஷேகத்தை இழந்து போயிடாதே, இழந்து போயிடாதே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி எத்தனையோ மிஸ்காலில் மூஞ்சி முகம் தெரியாத அளவுக்குல இன்றைக்கி மாட்டிட்டு தவிக்கிற எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ பேர் உண்டு. பெற்றோரும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், சபை ஒரு நாளும் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது என்பதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சபை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா நோக்கமாக இருக்கும் கண்ட காதல் கல்யாணத்துக்கு ஒரு நாளும் சபை அனுமதிக்காது என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். சில ஆவிகள் இன்னும் போராடிட்டு தான் இருக்கு. ஆனாலும் சத்தியத்தை கேட்டு நீ மனம் திரும்பிடு, நல்லது. இதே இடத்துல உன்னை பொண்ணும் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் உன் நினைப்பு என்ன யோசனையெல்லாம் மாற்றிக்கோ. ரொம்ப கவனமாக இரு. நான் எப்படி எந்த வழியில் எப்படி ஃபாலோ பண்ணுறது உனக்கு தெரியாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ நாமம் தூஷிக்கப்படுவது ஒரு நாள் ஒருபோதும் நான் இடம் தரவே மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரையும் சபை இப்படி தான் இருக்கும். நான் உயிரோடு இருக்கிற வரையும் சபை இப்படி தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இல்லை இந்த கண்டிஷன். நான் ஊழியத்துக்கு வந்த 4 முதல் கூட தான் இருக்குது. இப்போல்லாம் ரொம்ப கம்மி இந்த கண்டிஷன்லாம். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்பு விலகி ஓடினது போல உன்னுடைய படிப்பு கல்லூரியாக இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், உன்னுடைய சுற்று சூழ்நிலை எங்கேயாவது யாராக இருந்தாலும் சரி, நீ கவனமாக இருக்க வேண்டும். பாவ கயிறுனால நீ கட்டப்படக்கூடாது. ஆமென். பாவ கயிறுனால நீ கட்டப்படக்கூடாது. நீ கட்டப்பட்டவனாக இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய அன்பின் கயிறுனால கட்டப்பட வேண்டும். பாவ கயிறுனால் நீ கட்டப்படுவதற்கு கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினது வேஸ்ட்டாக போயிடும் என்பது மறந்துடாதே. அதற்காக இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக இயேசு வர வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். எத்தனை பிரசங்கம், எத்தனை இடத்துல வித்தியாசமான பிரசங்கங்களை ஏஜ் அட்டன் பண்ண இடத்துல, கல்யாணத்தில், சீமந்தத்தில், பிறந்த நாளில், சபையிலெல்லாம் வித்தியாசமான பிரசங்கலாம் ஆவியானவர் பேசியிருக்கிறார். ஆனால் இன்னும் மனம் திரும்பாமல் உணராமல் அப்படி இருக்கும்போது கடைசி நாட்களில் நீங்கள் சந்திக்க போகிற இடம் எது என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உன் வாலிபத்தில், உன்னுடைய இளைய ரத்தத்தில், இளைய பிராயத்தில் உன் இஷ்டம் போல் நீ ஓடலாம். ஆனால் நாட்கள் வரும்,
அப்பொழுது நீ பரிதபிக்கக்கூடிய நேரம் வரும் என்பதை மறந்துடாதே. ஏனென்றால் எனக்கு சத்தியம் தெரியாது, எனக்கு வசனம் தெரியாது, இப்படிப்பட்ட உபதேசம் எனக்கு யாரும் சொல்லித்தராதுன்னு நீ கை கழுவிட்டு ஏமாற்றிட்டு தப்பித்து ஓடவே முடியாது என்பதை தெளிவாக நீ வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 15:19. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். பார்த்தீங்களா? இத தீய நோக்கத்தினுடைய நோக்கம் எண்ணம் என்ன? இந்த உப்பிரிகள் போன இவன் அறிக்கை பண்ணியிருந்தானா இந்த செயலாம் அவன் வந்திருக்க மாட்டான். ஆனால் அவனுடைய கண்கள் மூலியமாய் வந்ததான இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? அவனுடைய இருதயத்திலிருந்து காணப்பட்டது என்ன? பொல்லாத. இதுதான் துர்க்குணம், இதுதான் துர்க்குணம். இந்த துர்க்குணத்தினுடைய செயல் என்ன? இந்த பொல்லாத சிந்தனையை அது என்னவா கொண்டு போச்சு? அவன் விபச்சாரம் பண்ணுவதுக்கு என்ன பண்ணுச்சு? கொலைபாதகனாய் மாற்றுகிறது, கொலைபாதகனாய் மாற்றுகிறது. ஆமென். அல்லேலூயா. விபச்சாரம் பண்ணுவதுக்கு, வேசித்தனம் பண்ணுறதுக்கு, களவு, பொய் சாட்சி சொல்ல, தூஷணம், இப்படிப்பட்டது காரியங்கள் தீய நோக்கத்தினுடைய செயல், துர்க்குணத்தினுடைய காரியங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 31:1. என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாதிருப்பது எப்படி? நினைப்பாது கண்ணு பிரதிஷ்டை பண்ணிட்டு பிறகு திடீர்னு ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அது எப்படி பார்க்காம இருக்க முடியும்? உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது? மீறவே கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என்ன கேள்வி கேட்குது? என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி நான் ஒரு கன்னி, ஒரு வாலிபான ஒரு பிள்ளையோ, ஒரு அழகான, அது கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆக கேட்டேன்னா அது பார்த்துட்டாவே அழகுனால உன்னை இச்சிக்க பண்ணுகிறது. ஆனால் உன் கண்ணு என்ன பண்ணுது? உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்போ அதை கண்ணு என்ன பண்ணுது? மீற வைக்குது. மீறுது பாவம். அப்போ உன் கண்ணு உடன்படிக்கை பண்ணிட்டா அது மீறவே கூடாது. உன் வாயின் வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? மீறவே கூடாது. நீ சொன்னதில் உண்மையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது, உன் தனி ஜபத்தில் அபிஷேகத்தில் நிறையும் போது, ஆண்டவரே இந்த கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க யா அப்படின்னு சொல்லி இந்த கண்ணை குறித்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி ஆண்டவர் அந்த கண்ணை பரிசுத்தமாய் மாற்றின பிறகு திடீர்னு பிசாசு டைன்னு வந்து நிறுத்துவான். ஐயோ நம்ம கண்ணு உடன்படிக்கை பண்ணிட்டுமே, கண்ணை மூடி நான் போயிடுவோம். கொரோனாக்கு மூக்க வாயை மூடினதை விட கண்ணை மூட வச்சிருக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எதை மூட வச்சிருக்கலாம்? கண்ணை மூட வச்சிருக்கலாம். கண்டிப்பாக மூடக்கூடிய நாள் சீக்கிரமாக வரும். இப்போ டெமோ பண்ணி காட்டிருக்க சாம்பிள். கொரோனா வம்சி மூக்கு வாயும் கட்டியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவது தெரியுமா? கண்ணையும் சேர்த்து கட்ட வேண்டியதாக வரும். அந்த கண்ணு தானே உன்னை பாவத்துக்கு இடர்லாம் இருக்குது. உடன்படிக்கை பண்ணியும் நான் எப்படி பார்க்காம இழுக்க முடியும்னு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான். நான் தப்பாக பண்ணிட்டேன், பார்த்தேன், அதுன்னா தப்பு, உடனே உனக்கு சந்தேகமா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் பேச தானே பேசுனேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எதை பார்த்து பேசுகிறீங்க? கீழே கொஞ்சம் நான் பேசுகிறீங்க, முகத்தை தானே பார்க்குறீங்க. அதை பார்த்து தானே உழுது போயிடுறாங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கண் எப்பொழுதும் உடன்படிக்கை பிரதிஷ்டையோடு இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற அழகான புருஷன், அழகான மனைவி, துரோகம் பண்ணிடாதீங்க. துரோகத்துக்கு இடம் கொடுக்காதே. உன் கண் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அந்த பரிசுத்தமான கண்ணு தான் கர்த்தருடைய வருகையில் மணவாளனை பார்க்க முடியும். அல்லேலூயா. குருடனுடைய கண்ணெல்லாம் திறப்பார், பார்க்குற கண்ணெல்லாம் குருடாக்கிடுவார். இப்போ அவன் குருடாக இருப்பான். அப்போ அவன் கண்ணை என்ன பண்ணுவார்? பரிதையுடைய கண்ணை திறந்த போல் திறந்துடுவார் இயேசு பார்க்கறதுக்கு. ஏன்னா அவன் இதுவரையும் எந்த பொம்பளைங்களும் பார்த்தது கிடையாது. ஆனாலும் அவன் கண்ணை திறந்துடுவார்.
நீ உலகத்தில் பொண்ணுங்களை பார்த்து 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 போன பற்றியா உன் கண்ணன் ஆக்கிடுவார், வரிகளை குருடாக்கிடுவார். அப்புறம் நீ தடவினு வீட்டில் உட்காந்து இருக்கணும். எங்கன்னு அது எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, போயிடுச்சு, அவள் தான். கண்ணு திடீர்னு போயிடும். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயபக்தியோடு காணப்படுங்க, பயபக்தியோடு காணப்படுங்க. கர்த்தர் உன்னை பார்க்கிறார் என்பதை மறந்துடாத. ஆமென். அல்லேலூயா. உன் கண் எப்பொழுதும் உடன்படிக்கையோடு இருக்கட்டும். ஆமென்.